நம்ம இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா கிராஸ் பீஸ் ஆர் பயாஸ் பீஸ் வச்சு எப்படி ஒரு நெக்லைனை ஃபினிஷ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு லைனிங் வச்சு எப்படி நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறது, அதாவது எப்படி அதை திருப்புறதுங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பயாஸ் பீஸ் பார்த்துடலாம். நம்ம எப்பவும் போல் யூனெக் வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு பார்க்குறக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன மினியேச்சர் மாதிரியும் இல்லாமல் ஒரு சின்ன ட்ரெஸ் மாதிரியும் இல்லாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பீஸ் எடுத்துட்டோம். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கிராஸ் பீஸ் வச்சு ஒரு பயாஸ் பீஸ் வச்சு நம்ம இந்த லைனை ஃபினிஷ் பண்ண போகிறோம், நெக் லைனை. நான் வந்துட்டு இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ஃபேப்ரிக் எடுத்துட்டேன். நீங்கள் அப்படி தான் எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஃபினிஷிங் வந்துட்டு நீங்கள் நல்லா கொடுங்க. கிராஸ் பீஸ் ஆர் பயாஸ் பீஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஜஸ்ட்டு ஒரு கிளாத் எடுத்து அதை 45 டிகிரியில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸோ உடன் ஸ்கேலே வச்சுக்கோங்க, அதுதான் நம்மளுக்கு உடையாதான் லைஃப் கொடுக்கும். ஸோ ஸ்கேல் அளவு வந்துட்டு நம்ம வித்து, அதாவது இந்த தூரம் இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஸ்கேல் அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா பழகுனதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கிராஸாக வைக்கணும். கிராஸாக இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் அளவு வரைஞ்சிக்கோங்க. ஸோ எதுக்கு நம்ம நேராகவே போடலான்னு நீங்கள் யோசிப்பீங்க. நம்ம நேராக போட்டோம்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு அது வளையாது. ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம கிராஸாக போடுறோம். ஓகே, நம்ம இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துட்டோம். இப்போ இது வந்துட்டு நம்ம பேக் சைடாக கன்சிடர் பண்ணிக்கலாம். பீன் போட்டிருக்கேன் அண்டு இது வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு எஃப்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரண்ட் சைடில் இந்த எட்ஜில் வைக்க போகிறோம். இந்த எட்ஜில் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ 1/4 இன்ச்சு விட்டு 1/4 இன்ச்சு இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச், அதாவது 1/4 இன்ச் ஆர் 1/2 இன்ச் விட்டு நம்ம அடிக்கணும். ஸோ நம்ம இதை அடிக்கையில் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம், அடித்ததுக்கப்புறம் இது இப்படி நேராக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணாமல் ஃபேப்ரிக்கோட போக்குலேயே நம்ம போகணும். லைட்டாக பண்ணலாம், பட் ரொம்ப அதை ஸ்ட்ரெயிட்டாக்கி அதை நம்ம அடிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடிச்சிட்டோம். உங்களுக்கு வந்துட்டு ஃபேப்ரிக் திரும்பலை அப்படின்னு நினச்சிங்கன்னா
நம்ம வந்துட்டு அந்த லைனிங் வச்சு பண்ணோம் இல்லையா நெக் லைனு, ஸோ அதில் பண்ணுற மாதிரியே நாச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கத்திரிக்கோல் அதாவது இந்த சிசர்ஸோட ஒர்க் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை தூக்கி ஓரமாக ஒரு இடத்துல வைக்கணும். மிஷின் மேலே வைக்கக்கூடாதுன்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். நாச் பண்ணதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, பேக் சைடு திருப்பிக்கோங்க. அண்ட் என்ன பண்ணணுன்னா நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு என்னால் சின்னதாக வச்சு அடிக்க முடியலன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பெருசாக ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு சின்னதாக மடித்தாலும் ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக மடிக்கிறதுக்கு பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்துட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. எப்பவும் போல் நம்ம எண்டுலேயே ஸ்டிச் பண்ணணும். நம்ம ட்ரிம்மர் வச்சு கட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அண்ட் பேக் சைடு வந்துட்டு உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இதை கரெக்டாக அயர்ன் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும், இல்லைன்னா இங்கே ஒரு ஸ்டிச்சு போடுறதுனாலும் போடலாம். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இதை இப்படியே அதாவது இப்போ பேண்ட்டு துணியிலேருந்து நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா, ஒரு சுடிதாருக்கு வச்சிங்கன்னா இது ஒரு டிசைன் மாதிரி தெரியும். இல்லை எனக்கு வந்துட்டு ஃபினிஷிங் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த நெக்லைன். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதை வேறு அதாவது ஸ்கொயர் நெக்கு, வி நெக்கு அதுலேயே ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம்.